தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, நம்மளுடைய எம்எஸ்டி ஐகோர் 2.0 அப்படிங்கிற அட்வான்ஸ்டு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு இண்டிகேட்டர் எல்லா மார்க்கெட்லையுமே நமக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை லைவாகவே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இன்றைக்கு தினம் 24 ஏப்ரல் 2024 மார்க்கெட்டில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்றைக்கி பாருங்கள், நான் செட்டிங்ஸில் நேராக செட்டிங்ஸ் போகிறேன். டிஃபால்ட் செட்டிங்ஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் கம்மி பண்ணுறேன் டைனி 2, டார்கெட்டை கம்மி பண்ணுறேன் டைனி 2. அவ்வளோதான் நம்ம பண்ணுறது. அதுக்கப்புறம் வேறு எதுவுமே பண்ணல. அப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆக்டிவேட் ஆகிருக்கோ நம்ம அதுபடி தான் ட்ரேட் பண்ணணும். ஆப்போசிட் சைடு போகக்கூடாது. பாருங்கள், இது முந்தின நாள், நேத்திக்கு முதல் நாள், அதாவது நேத்தி 23 ஏப்ரல் கரெக்டாக நமக்கு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருக்கு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு, ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருக்கு. இந்த 2 நாளுமே மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்குது. எந்த பக்கம் போகிறது வருதுன்னு சொல்லி தெரியாமல் இருந்துச்சு. இருந்தாலும் நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. அதுக்கு முந்தின நாள் ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆகிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு. அதுக்கும் முந்தின நாள் பார்த்தோம்னா இங்கே நமக்கு செல் ஆக்டிவேட் ஆச்சு. ஃபஸ்ட்டு 2 டார்கெட் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு செகண்ட் பை ஆக்டிவேட் ஆச்சு, எல்லா டார்கெட்டும் கொடுத்துருச்சு. அதுக்கு முந்தின நாள் நமக்கு ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆச்சு, 3 டார்கெட் கொடுத்துருச்சு. இப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒரு கன்சிஸ்டண்டான ப்ராஃபிட்டு அக்யூரேட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்குது. நம்ம பயப்படாமல் பொறுமையாக வெயிட் பண்ணி மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் ஒன்று கீழேருந்து மேலே போகும், இல்லை மேலேருந்து கீழே வரும். இங்கேருந்து இங்கே போச்சுன்னா நம்ம இந்த இடத்துல செல் ஜோனில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸையோ இல்லை இதுக்கு மேலே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸையோ புட் ஆப்ஷனையோ பை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பை ஆக்டிவேட் ஆனாலும் மார்க்கெட் இதுக்கிட்ட வரும்போது அட் மணி கால் ஆப்ஷனையோ இல்லை அதுக்கு கீழே இருக்கிற இந்த மணி கால் ஆப்ஷனையோ நீங்கள் பை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், செட்டிங்ஸ்க்கு போகிறேன், டார்கெட் எனேபிள் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பை டார்கெட் எனேபிள் பண்ணுறேன். அதே போல் ஃபஸ்ட்டு செல் டார்கெட்டை எனேபிள் பண்ணுறேன். இன்றைக்கி நேற்றுக்கு உள்ள பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறதுக்காக லோட் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், இந்த இடத்துல பை செல் ஆக்டிவேட் ஆச்சு. இந்த ஃபஸ்ட்டு க்ரீன் லைன் ஃபஸ்ட்டு டார்கெட்டு கரெக்டாக நமக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. அதே போல் நேற்று இங்கே பை ஆக்டிவேட் ஆச்சு, இந்த இடத்துல நமக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. ஸோ பாருங்கள், ஒரு சிங்கிள் ட்ரேடு கிடைச்சாலும் நமக்கு அக்யூரேட்டான என்ட்ரி கிடைக்கிது, அக்யூரேட்டான டார்கெட் கிடைக்கிது. இதை விட என்ன வேணும் நமக்கு பாருங்கள். அதே போல் நேற்று பாருங்கள், இந்த கேண்டலில் பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, உடனே இங்கே இந்த கேண்டல்லே நமக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. அதுக்கு அடுத்தது அதுக்கு முந்தின நாள் இந்த கேண்டலில் செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு, அதே கேண்டிலே நமக்கு அடுத்த கேண்டலில் நமக்கு டார்கெட்டும் கொடுத்துருச்சு. அதுக்கு முந்தின நாள் பார்த்தோம்னா இங்கே நம்மளுக்கு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட்டு, 3 பச்சை டார்கெட்டுமே நமக்கு கொடுத்துருச்சு. இப்படி ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ப்ராஃபிட் கிடச்சிக்கிட்டே இருக்குது. அதுக்கு முந்தின நாள், அதாவது ஏப்ரல் 16 பார்த்தோம்னா நமக்கு பையும் ஆக்டிவேட் ஆகலை, செல்லும் ஆக்டிவேட் ஆகலை. அப்போ ரெண்டுக்கும் இடையிலேயே மார்க்கெட்டு முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டு 3:15 நமக்கு செல்லு ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஆனால் அன்றைக்கி மார்க்கெட்டு முடிகிற நேரம், அப்புறமா என்ட்ரி எடுத்துருக்க முடியாது. அதுக்கு முந்தின நாள் பாருங்கள், இங்கே கரெக்டாக பை ஆக்டிவேட் ஆச்சு, 3 டார்கெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கீழே செகண்ட் செல்லு நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகி ப்ராஃபிட் கொடுத்துச்சு. அதுக்கு முந்தின நாள் பாருங்கள், ஃப்ரைடே 12 ஏப்ரல், இந்த இடத்துல அக்யூரேட்டாக பை ஆக்டிவேட் ஆச்சு, 3 டார்கெட்டுமே கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்துருச்சு. அதுக்கு முந்தின நாள் பார்த்தோம்னா ஏப்ரல் 10 செல்லு ஆக்டிவேட் ஆச்சு, ஃபஸ்ட்டு 3 டார்கெட் சூப்பராக கொடுத்துருச்சு. திருப்பியும் செல் ஆக்டிவேட் ஆச்சு, திருப்பியும் டார்கெட் கொடுத்துருச்சு. இப்படியே மார்க்கெட்டு நமக்கு முடிஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்படி ஒவ்வொரு நாளுமே நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய நாளாக அமைவதற்கு நம்மளுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங்கோட எம்எஸ்டி ஐகோர் 2.0 அப்படிங்கிற இண்டிகேட்ரு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை நீங்கள் டெமோலாம் கேட்காதீங்க, ஏன்னா அவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறையா இருக்குது. டெமோலாம் கிடையாது, 2 பிளான் தான் இருக்குது. ஒன்று இயர்லி பிளான், இன்னும் லைஃப் டைம் பிளானு. விருப்பப்பட்டவங்க வாங்கிக்கிங்க, விருப்பப்படாதவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் வரும்போது நீங்கள் அதை வாங்கிக்கலாம். கட்டாயம் இல்லை. வீடியோவை பாருங்கள், பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் ப்ராஃபிட் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.